கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 17:1-5 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும்னு வாசிக்கிறோம். ஆரான் தேசத்துல இருந்து புறப்படும் பொழுது ஆபிராமுக்கு வயது 75. கானான் தேசத்துல வந்து சேர்ந்த பிறகு தேவன் அவனுக்கு தரிசனமாகி தம்முடைய வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப உறுதி செய்கிறாரு. ஒரு சில வேளைகள்ல அவன் விசுவாசத்துல தடுமாறினாலும் கர்த்தரையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நம்பி அவரை தொழுதுகிட்டான். கர்த்தரோட நல்ல உறவை அவன் வளர்த்து வரும்பொழுது சாராள் மூலயமா மறுபடியும் வந்த சோதனையில அவன் தடுமாறுறவனாவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுன்றதுல தான் அவங்க தெளிவில்லாமல் இருந்தாங்க. அதனால தான் ஆகார் மூலயமா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்னு நினச்சாங்க. இருந்தாலும் அது கர்த்தரின் விருப்பமாவோ இல்லை அவர் தந்த யோசனையின்படியாவோ இல்லை. அது அவங்களுடைய மாம்ச சிந்தையிலிருந்து வெளிப்பட்ட யோசனையாகவே இருந்துச்சு. அப்போ ஆபிராமுக்கு வயசு 86. இதுவரை ஆபிராமோட அடிக்கடி பேசி வந்த கர்த்தர் அடுத்த 13 வருஷங்கள் அவனோட எந்த வார்த்தையும் பேசல, தரிசனமும் ஆகல. நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஆபிராமனுடைய நிலை என்னன்றத வேதம் நமக்கு வெளிப்படுத்தல. இந்த நீண்ட இடைவெளி அவனுடைய செயலையும் விசுவாசத்தையும் ஆராயவும், ஆகார் விஷயத்துல எப்படியாப்பட்டவனா நடந்துக்கிட்டு இருக்கணுன்றத நிதானிக்கவும் அவனுக்கு உதவியா இருந்திருக்கும். இப்போ மறுபடியுமா 13 வருஷம் கழிச்சு கிருபையா அவனுக்கு தரிசனமாகறாரு. தேவன் ஏன் இத்தனை வருஷம் பேசலன்றது இந்த வார்த்தை மூலயமா நாம தெரிஞ்சுக்கலாம். அவனுடைய விசுவாசத்துல அவன் இன்னும் உத்தமனா இருக்கலன்றது தான் தேவன் சுட்டி காட்டுறாரு. தேவன் எதிர்பார்க்கறதெல்லாம் விசுவாசத்துல உத்தமம். அழைச்சவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார்னு நம்ம காத்திருக்கணும். அதை புரிய வைக்க தான் ஆபிராமுக்கு தம்முடைய புதிய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. தேவனையும் அவருடைய குணாதிசயங்களையும் அறிஞ்சிக்க ஆபிராமுக்கு இன்னொரு வாய்ப்பு. அவன் தேவனுடைய திட்டத்துல இருக்க மறுபடியும் வாய்ப்பை பெறான். அவர் உன்னதமான கர்த்தர் மட்டும் இல்லை, அவரால் எதையும் செய்ய முடியுன்றத அவன் அறிஞ்சிக்கிட்டான். ஆபிராம் இப்போ கர்த்தருக்கு முன்பா முகங்குப்புற விழுந்து பணிஞ்சிக்கிறான். கர்த்தருக்கு முன்பா தாழ்மையா முழுவதுமா ஒப்பு கொடுத்தவனா இப்போ ஆபிராம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மேலும் கர்த்தர் அவனுடைய பேரை ஆபிராம்னு இல்லாம ஆபிரகாம்னு அழைக்கிறாரு. ஏன்னா அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குனாரு. 99 வருடங்களா இருந்த பேரு மாற்றப்படுது. தகப்பன் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைக்கான பெயரை மாற்ற முடியும். இங்க தேவன் அவனுடைய பெயரை மாற்றி அவனுக்கு தம்முடைய வாக்கு தத்தத்தின் உறுதியை காண்பிக்க விரும்புகிறாரு. ஒவ்வொரு முறையும் அவனை ஆபிரகாம்னு அழைக்கும் பொழுது அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு அவர் சொன்னதை நினைவு கூறும்படி செய்கிறாரு. பிரியமானவர்களே, தேவன் சொன்னவைகளை நிறைவேறுறதுக்கு முன்பா எப்பொழுதும் அவசரப்பட்டு சுயமாக முடிவெடுக்கக்கூடாது. அவருடைய திட்டம் முழுமையாக தெரியாமல் நாமளா கற்பனை செஞ்சு தேவனுக்கு விரோதமாக போயிடக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தாம் சொன்ன எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக நிறைவேற்றுவார்னு முழு நிச்சயமாக நாம் நம்பணும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சுயமாக முடிவெடுக்காம அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.